வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக திகழும் தமிழகம். முதல்வர் பழனிசாமி பெருமிதம். நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சி. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். பிரியங்காவுக்கு கட்சி பொறுப்பு குறித்து ராகுல் விளக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டிலேயே பொருளாதாரத்தில் சிறந்து இரண்டாவது மாநிலமாக திகழும் தமிழகம் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இரண்டாவது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. தென்கொரியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள் பங்கேற்றனர். முதல்வர் பழனிசாமி மாநாட்டை தொடங்கி வைத்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், மாநில அமைச்சர்கள், தொழில் அதிபர்கள் இதில் பங்கேற்றனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதல்வர் பழனிசாமி, மின்மிகை மாநிலமாக திகழும் தமிழகம் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். முதல் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு பெரிய வெற்றி பெற்ற நிலையில் 98 நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்குவதற்கான செயல்பாடுகளை கண்காணித்து வருகிறோம் என கூறினார். I have a dream wherein Tamil Nadu emerges as the numero uno in all economic and social indicators and emerges as the knowledge economic. Tamil Nadu has a glorious past, dynamic present and a promising future. In the past 3 decades, Tamil Nadu's economy has registered the strongest and sustained economic growth among all states. தமிழகத்தில் அமையும் இராணுவ தளவாட வழித்தடத்தில் முதலீடுகளை செய்யுமாறு உலக முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு GST வரி விதிப்பு முறை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் உணவு பணவீக்கம் மற்றும் மொத்த விலை பணவீக்கம் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகிறது என்றும் பொருளாதார வளர்ச்சி 6% அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். He designed the 2 defense corridors, the first one of which came rightly to Tamil Nadu. The defense corridor in Tamil Nadu, I wish to state here, not just because I'm a minister dealing with this ministry, but it is clearly a vision of the Prime Minister to make sure defense production. We have invited quite a lot of manufacturers from abroad to come, choose the location where they want to establish the unit and start producing defense equipments. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு காட்சி அரங்கத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் கார், மோட்டார் உதிரி பாகங்கள் உட்பட வானூர்தி உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் 2வது முறையாக நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வானூர்தி உதிரி பாகங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் தயாரிப்பு தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. கார் மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் தொழில் முதலீட்டு வாய்ப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாநாட்டு காட்சி அரங்கங்களின் 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தயாரிப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் யமஹா ஒரு முக்கியமான அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் அது. ஸோ அதனால் இன்னைக்கு ஓப்பனிங் செரமனிலையும் பார்த்தோம், எங்களோட மேனேஜிங் டைரக்டரும் பேசினாங்க. அங்கே ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் போச்சு. அண்ட் ஃபியூச்சர்லையும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே இன்னும் விரிவாக்கம் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தவே காங்கிரஸ் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் மத்திய அரசின் பிரதமர் காப்பீடு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் ஆயுஷ் மருத்துவ திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி கிடைக்கும் என தெரிவித்தார். பிரியங்காவுக்கு பதவி அளித்தது வாரிசு அரசியல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னுட்டு பிரதமருடைய ஆரோக்கிய திட்டம் ஒன்று இருக்குங்க. 1400க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு 5 லட்சம் வரைக்கும், அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும், குடும்பத்தில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திட்டம் மூலமாக ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் கிடைக்கும். பிரியங்கா காந்திக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரியங்கா காந்தி மற்றும் ஜோதிராதித்ய சிந்தியா ஆகிய 2 இளம் தலைவர்களின் ஒத்துழைப்புடன் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம் என கூறினார். உத்தரப்பிரதேச மக்களுக்காக பிரியங்கா காந்தி பாடுபடுவார் என தாம் நம்புவதாகவும், தமது சகோதரி தம்முடன் அரசியலில் பணியாற்ற இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். उत्तर प्रदेश में एक नए तरीके की सोच आएगी और उत्तर प्रदेश की राजनीति में पॉजिटिव चेंज आएगा. अंत में मैं फिर दोहराना चाहता हूं, मायावती जी और अखिलेश जी का मैं पूरा आदर करता हूं, रिस्पेक्ट करता हूं. हमारी विचारधारा में बहुत सिमिलैरिटीज हैं. हमारी लड़ाई बीजेपी के खिलाफ है और जहां भी हमारा कोऑपरेशन हो सकता है मायावती जी के साथ, अखिलेश जी के साथ, हम कोऑपरेशन करने के लिए तैयार हैं. बहुत केपेबल, कर्मठ है कि वो मेरे साथ अब काम करेगी. तो मुझे पर्सनल भी बहुत खुशी हो रही है. तो ये और ज्योतिरादित्य भी बहुत डायनामिक. தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ மீது முதல்வர் பழனிசாமி அவதூறு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். கோடநாடு விவகாரம் தொடர்பாக தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் கோடநாடு கொலை கொள்ளை குறித்து முதல்வர் பழனிசாமி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதனிடையே மேத்யூவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல்வர் பழனிசாமி தரப்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேத்யூ, சயன், மனோஜ் உள்ளிட்ட 6 பேர் தண்டனை பற்றி பேச தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் கேட்டு தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை அடுத்து அவதூறு வழக்கு மீதான விசாரணை நாளை நடைபெறுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளதால் அரசு பள்ளி மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னையை சேர்ந்த கோகுல் என்ற மாணவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் நாளை மறுநாளுக்குள் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற தாக்குதலில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாரமுல்லா அருகே பின்னர் என்ற இடத்தில் பாதுகாப்பு படைக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நீண்ட நேரம் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இந்த சண்டையில் பயங்கரவாதிகள் 3 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். தமிழக மாணவர்கள் மற்ற நாடுகளின் மொழியையும் கற்பதன் வாயிலாக பிற நாடுகளிலும் வணிக வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறலாம் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். திறன் வளர்ப்பு பயிற்சிகளில் மற்ற மொழி பயிற்சிகளையும் சேர்த்து வழங்கினால் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சனையில் முதலமைச்சர் பழனிசாமி மௌனம் காப்பது வேதனை அளிப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பற்றி சிந்திக்க முடியாத நிலையில் ஆட்சியாளர்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வரும் வாய்ப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பிரதமர் மோடி அறிவிப்பார் என பாஜக தேசிய செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி என பலர் கருத்து கூறுவதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகுதான் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என கூறியுள்ளார்.
மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொங்கு நாடாளுமன்றம் அமையும் என்றும் அப்போது பிரதமர் பதவிக்கு நிதின் கட்கரியை முன்னிறுத்த வேண்டும் எனவும் சிவசேனை எம்பி சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். இப்படி செய்தால் மட்டுமே பாஜகவுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும், மோடியை முன்னிறுத்தினால் ஆதரவு அளிக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. டிடிவி தினகரன் திட்டவட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அதிமுகவுடன் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிலை கடத்தல் தடுப்பு வழக்கில் நீதிமன்றம் கூடுதல் கவனம் செலுத்துவது போல் கோடநாடு விவகாரத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோடநாடு விவகாரத்தில் முதல்வர் பழனிசாமி தண்டனை அனுபவிக்க வேண்டும் என சொல்வதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நீதிபதியா என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக தேராத கட்சி, அதோட போய் நாங்கள் போய் அதோட சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க துரோக சக்திங்கிறதுனால தான் அதை விட்டு பிரிஞ்சே நாங்கள் வெகு தூரம் பயணித்து வந்துவிட்டோம். அது மாதிரி எதுவுமே கிடையாது. சேர்றதுக்கான வாய்ப்பு 0.1% கூட கிடையாது. மத்திய தொலைத்தொடர்பு ஆணையத்தின் புதிய விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கேபிள் டிவி சேவை நிறுத்தப்படும் என தமிழ்நாடு டிஜிட்டல் ஆபரேட்டர்கள் நல சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் கருணாநிதி, கேபிள் டிவிகளுக்கான கட்டணம் ட்ராய் அமைப்பால் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய கட்டண முறை, ஜிஎஸ்டி வரி ரத்து உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மக்கள் பார்க்கக்கூடிய கேபிள் டிவிக்கு அதனுடைய கட்டணம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. அவர் அன்றாடம் பார்த்து வரக்கூடிய சேனலையே பார்க்க முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கோரி இந்திய நாடு முழுவதும் வருகின்ற 24ஆம் தேதி நாளை காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒளிபரப்பை நிறுத்தம் செய்து போராட்டத்தை ஈடுபடுவதற்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆபரேட்டர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்ட வனப்பகுதியில் காட்டுத்தீ நேரிடும் அபாயம் உள்ளதால் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குன்னரூர், கோத்தகிரி உள்ளிட்ட 13 வனச்சரகங்களில் அரிய வகை மரங்களும் தாவரங்களும், யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகளும் உள்ளன. நீலகிரியில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து வருவதால் செடி, புல்வெளிகள் காய்ந்து வருகின்றன. இதன் காரணமாக வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் உள்ளதால் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் காட்டுத்தீ ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளனர். என்னோட தணிக்கையிலே தெரிய வந்தது, நிறைய இடத்துல ஃபயர் ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ், காஞ்ச புல், அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் குமிஞ்சிருக்குது. இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கிறதால நாங்கள் சில நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்ம பார்சன்ஸ் வாலி, பாண்டியார், நடுவட்டம், அவலஞ்ச் அந்த மாதிரி உள்ள பகுதிகளில் தீ தடுப்பு கோடுகள், ஃபயர் லைன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை அரண்மனை வாசல் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 1200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூரில் நடைபெற்ற போராட்டத்தில் 300க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஒன்று திரண்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்ற அவர்கள் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினரின் தடுப்பையும் மீறி மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மாவட்டத்தின் பல பகுதிகளில் மறியல் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அந்த அமைப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தனது 75வது பிறந்த நாளை மாணவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது பேசிய அவர் தன்னுடைய குழுவினருடன் இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் தொகையில் பல்கலைக்கழக இசைத்துறையில் தனது பெயரில் இருக்கை ஒன்றை அமைக்க உள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி அருகே 61 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்களுடன் கண்டெய்னர் லாரியை கடத்தி 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லாரி உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவேரிப்பட்டினம் போலீசார் குப்பம் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை மீட்டனர். இது தொடர்பாக கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மற்றொருவரை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் மின்கசிவால் நேரிட்ட தீ விபத்தில் 8 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. சேன்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் தெருவில் உள்ள ஒரு குடிசையில் மின்கசிவு ஏற்பட்டு நேரிட்ட தீ விபத்தில் 8 குடிசை வீடுகள் பற்றி எரிந்தன. மேலும் விபத்துக்குள்ளான குடிசைகளில் இருந்து சமையல் எரிவாயு சிலிண்டரை தீயணைப்புத் துறையினர் அகற்றியதால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது. கொலம்பியாவில் நாடக கலைஞர் ஒருவர் அட்டையால் கார் போல வடிவமைத்த ஆடையை அணிந்து சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை உற்சாகப்படுத்தி வருகிறார். பொகோட்டா என்ற இடத்தில் நாடக கலைஞர் லூயிஸ் ரெனிக்ரோஸ் என்பவர் அட்டையிலான காரை அணிந்து ரோபோ போல் நடந்து வந்து வாகன ஓட்டிகளை பிரமிக்க வைத்திருக்கிறார். மேலும் திரைப்படங்களில் வரும் கதாபாத்திரங்களைப் போல் பல்வேறு விதமான உடைகளை லூயிஸ் வடிவமைத்தும் வருகிறார். லூயிஸ் வடிவமைத்த பல்வேறு வகையான ஆடைகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. காவி கட்சியுடன் கூட்டணி அமைக்க பலரும் ஜகா வாங்குவதால் தமிழக நிர்வாகிகள் தடுமாறி வருகிறார்களாம். கடந்த முறை கூட்டணியில் இருந்த கட்சிகளே இந்த முறை காவி கட்சியுடன் கூட்டணி அமைக்க யோசித்து வருகிறார்களாம். ஒரு சில கட்சிகளோ வெயிட்டாக கவனித்தால் கூட்டணி மற்றும் சீட் குறித்து பேசலாம் என்கின்றனவாம். ஒருபுறம் காவி கட்சியுடன் கூட்டணிக்காக பேச்சு நடத்தி கொண்டே மறுபுறம் பிற கட்சியுடனும் பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதாம். இதனால் கூட்டணிக்கான மறைமுக பணிகள் கூட முடியாததால் டெல்லி வாலாக்களால் நெருக்கடி கொடுக்கப்படுகிறதாம் தமிழக நிர்வாகிகளுக்கு. வம்பு நடிகர் தனக்கென இளம் நடிகர்களுடன் ஒரு குழுவை உருவாக்கி தனக்கு நெருக்கடி கொடுத்த தலையான விஷாலமானவரை பழித்தீர்க்க தயாராகிவிட்டாராம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதால் விஷாலமானவரும் ஒரு போட்டிக்குழுவை உருவாக்கி வருகிறாராம். இதனால் கோலிவுட்டில் இருவருக்கும் இடையில் மேலும் பஞ்சாயத்து அதிகமாக வாய்ப்பிருக்கிறதாம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. நேப்பியரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து வீரர்கள் இந்திய அணியின் பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 38 ஓவர்கள் முடிவில் 157 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் நிதானமாக விளையாடினர். 10வது ஓவரின் பொழுது வெயில் காரணமாக ஆட்டம் 30 நிமிடங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. 34.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இலக்கை எட்டி இந்திய அணி வெற்றி பெற்றது. ஷிகர் தவான் 75 ரன்களும் கேப்டன் விராட் கோலி 45 ரன்களும் எடுத்தனர். முகமது ஷமி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நியூசிலாந்துக்கு எதிராக அந்த நாட்டில் 2009க்கு பிறகு இந்திய அணி தற்பொழுதுதான் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் விலை 24,776 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,091 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 42 ரூபாய் 50 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 42,050 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சி செய்வதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.